ஜப்பான்ல எல்லா வீட்லயுமே இந்த மாரி எவாக்குவேஷனுக்குன்னு ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க. இது வந்து எமர்ஜென்சி இல்லாம கண்டிப்பா ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் டூரிங் எமர்ஜென்சில இத ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, உள்ள ஒரு லேடர் மாரி இருக்கும். அத யூஸ் பண்ணி நம்ம கீழ இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டீஸும் குடுத்துருக்காங்க. இது எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லார் வீட்டு பால்கனிலயுமே இருக்கும். இது மேல் வீட்டு பால்கனில உள்ள ஏரியா. அவங்களுக்கு மேல ஓப்பனிங் இருக்கு இல்லையா? ஸோ அத ஓப்பன் பண்ணாங்க அப்டின்னா, அந்த ஸ்டெப்ஸ் வந்து கீழ வரும். அத யூஸ் பண்ணி அவங்க கீழ இறங்கி வந்துக்கலாம். மோஸ்ட்லி மிட் ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா இது இருக்கும். இத 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கோட டைப் பொறுத்து. அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. அப்படி இல்லன்னா அந்த பில்டிங்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அத யூஸ் பண்ணி நம்ம கீழ இறங்கி போய்க்கலாம். திருப்பி இத ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் எல்லாமே மேல வந்துரும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஒன்லி எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும். இதே மாதிரி கீழ் வீட்டு பால்கனிலயும் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து இறங்கி கீழ போயிட்டோம் அப்படின்னா, அகைன் கீழ வீட்டு பால்கனி இருக்கிறத யூஸ் பண்ணி, அகைன் இன்னொரு ஸ்டெப் கீழ போகலாம். இப்படி ஒவ்வொரு வீட்டு பால்கனியா யூஸ் பண்ணி ஃபைனலா கிரவுண்டுக்கு ரீச் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் பில்டிங் ஃபயர் ஆயிடுச்சு ஆர் எர்த்குவாக்கே வந்துருச்சுன்னா, நம்ம லிஃப்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்டெப்ஸ் ஏரியாவும் டேமேஜ்டா இருக்கு. அத யூஸ் பண்ணி தப்பிக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல இந்த மாரி இத யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏரியா குடுத்துருக்காங்க. அண்ட் இது மூலமா எவாக்குவேட் ஆயிட்டு எல்லாரும் அசெம்பிள் ஆகுற மாரி ஒரு காமன் பிளேஸ் வந்து எல்லா ஏரியாஸ்லயுமே இருக்கும். அது எதிர் ஸ்கூல்ல உள்ள பிளே கிரவுண்ட் ஆர் ஏதாவது ஒரு எம்ப்டி கிரவுண்ட் பெருசா இருந்துச்சுன்னா, அங்க வந்து எல்லாரும் அசெம்பிள் பண்ண சொல்லுவாங்க. எல்லார் ஏரியாவுக்குமே அது உண்டு.